வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப 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 ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கோதுமை மாவு தோசை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட் உடனடியா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா பிச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இந்த தோசைக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா ஒரு துவையல் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருமே மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாகவும் சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப அயன் சத்து இல்லை கோதுமை மாவு முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். துவையல் புளிப்பா இருக்கும். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கோதுமை மாவுல தோசை சுடும்போது தோசையில புளிப்பு இருக்காது. அதனால இந்த மாதிரி சட்னி அரைச்சோம்னா அது தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்தாச்சு. 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். போல கொரகொரப்பா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காவோ இதுல சில்லா வச்சிருக்க தேங்காவோ சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காம இது போல கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தான் நம்ம ஹைலைட்டாக ஒன்று சேர்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் நம்ம சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஒரு 8 நாட்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக ஓட்டக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது தாளிப்பு கொடுக்க வேண்டியதில்லை, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கூட தண்ணி கலந்துக்கலாம். எனக்கு திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக தான் வைக்கக்கூடாது. ஓரளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு இது கூடவே 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்தா போதும். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இப்போ முருங்கைக்கீரை எடுத்து நல்லா காம்போடு உருவி வச்சுருக்கேன். ஒவ்வொரு இலையாக உருவக்கூடாது, நல்லா காம்போடு உருவினோம்னா சத்து ஜாஸ்தியாக இருக்கும். அலசி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன், அதனால் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அரிசி மாவு சேர்க்காமல் ஊற்றணுன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரையை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை கம்மியாக போட்டிங்கன்னா அரிசி மாவு சேர்க்க வேண்டாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்க்காமலே நல்லா வரும். நான் கூடுதலாக சேர்த்துருக்கிறதுனால அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதில் போட்டும் அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஊற்றுறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரவா தோசை பதத்துக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக வரும். சாஃப்டாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம், மொறுமொறுன்னு வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ரவா தோசை மாதிரி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம தோசை மாதிரி ஊற்றுனோம்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கரைச்சி வச்சாச்சு.
இப்போ ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்து அது முனையில நல்லா கட் பண்ணிட்டு அது எண்ணெயால் தடவி விட்டுக்கலாம். அயன் தோசைகளுக்கு அந்த மாதிரி தடவுனா தோசை சூப்பராக வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை இப்படி சுற்றி ஊற்றி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு கூட அழகாக ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் தான் சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு வேணுனாலும் நல்லா மொறுமொறுன்னு எடுக்கலாம். அப்படியே இந்த தோசை பேப்பர் மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்தோம்னா எடுத்து பார்த்தா கையில் அப்படியே பேப்பர் மாதிரி அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓரத்தை எல்லாம் அழகாக எடுத்து விட்டுட்டு பொறுமையாக எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க தோசை எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு தோசை மொறுமொறுப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசையை காலை டிஃபனாக எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டில் தான் இந்த தோசை கொடுக்க முடியாது முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால. வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்ருங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா தோசையும் ஊற்றி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகிட்டுன்னு. நம்ம முருங்கைக்கீரை தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அப்படியே மெல்லிசாக பேப்பர் மாதிரி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக அந்த தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.